நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம புரட்டாசி மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். இப்போ விருச்சக ராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைகிறாரு, புதனோட வீட்டில் மறைகிறாரு. அதாவது அசுபரான செவ்வாய் மறைகிறது ஒரு விதத்தில் நல்லது தான். நல்லதுன்னா என்ன, அவங்க கோவங்கள்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒத்தி வைப்பீங்க, கோவத்தை கொஞ்சம் குறைப்பீங்க. கோவம் கொஞ்சம், ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க பொதுவாக நல்லா கோவப்படுவீங்க. அதெல்லாம் அந்த தன்மைகள்லாம் இந்த 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதத்தில் கோவத்தை கொஞ்சம் நீங்களாகவே குறைச்சிப்பீங்க. இன்னொன்று, உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு, சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்குறாரு. இருந்தாலும் குரு பார்க்குறதுனால உங்களுக்கு உங்களோட அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. செவ்வாய் பார்க்குறதுனால வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பிரயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. உங்கள் வார்த்தைகளில் பொதுவாகவே அனல் பறக்கும். 2ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு, உங்களோட ராசியை பார்க்கல. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லதை தரும். அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்காது. அதே மாதிரி தனவரவுலாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஏதாவது வர்ற பணத்தை வேறு ஏதாவது இதில் போடலாமா அதில் போடலாமான்ற மாதிரியெல்லாம் இந்த காலகட்டத்தில் நினைக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால இளைய சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றி பெற்று வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே மாதிரி உங்களோட 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் உங்கள் தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. ஏதாவது வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்கலாம் இன்னும் ஒரு 5-6 மாதங்கள், அதாவது சனி பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் கைகூடி வரும். உங்களோட 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு அங்கே குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அவர் சனி செவ்வாய் தொடர்போ பார்வையோ வாங்காத வரைக்கும் அந்த ராகு ஒன்றும் அசுப பலன்களை கொடுக்க மாட்டார். குலதெய்வ அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் உங்களுக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி சனி பகவான் உங்கள் 6ஆம் இடத்தை சனி தனது 3ஆம் பார்வையாக பார்க்குறதுனால வேலைகளில் சிறு பிரச்சனைகள், குளறுபடிகள் ஒரு 2 வருஷமாகவே கொஞ்சம் அப்படி இப்படி தான் வேலைகளில் இருக்குது. அது இப்போ சுக்கிரனோட 7ஆம் பார்வை, அதனால சுக்கிரனோட 7ஆம் பார்வையினால அந்த வேலைகளில் இருந்து வந்த குழப்பங்கள், குளறுபடிகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால 7ஆம் பாவத்தில் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமைகள்லாம், கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்களோட உதவிகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்துல செவ்வாய் உங்கள் ராசிநாதனே இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான், அதாவது ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்களே இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்களே தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 8ஆம் இடம் தடை தாமதம்னு சொல்லுவோம். அதனால் நீங்களே தள்ளி போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி திருமணம் ரொம்ப நாளாக திருமண வரன்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னும் ஒரு மாதத்துக்கு பிற்பாடு தான் அது உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நல்ல சூழல்கள் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்களோட 9ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி தந்தை வழி சொத்து ஏதாவது உங்களுக்கு வரணும் அப்படின்றதுனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் கையில் சேரக்கூடிய நல்ல காலகட்டமாக தான் இது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை
சனி பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கொஞ்சம் பிரச்சனை, அதாவது என்ன சொல்கிறது, தொழில்கள்லாம் கொஞ்சம் மந்தமாக தான் போகும். அது வந்து இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் அது வந்து சரியாகும். தொழில்கள் பிக்கப் ஆகிறதுக்கு இன்னொரு 5-6 மாதங்கள் ஆகிடும். சனி பயிற்சிக்கு பிற்பாடு அது நல்லபடியாக பிக்கப் ஆகிடும் தொழில்கள்லாம். ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் அது மாதிரி தான். அது ஏற்கனவே தொழில் ஏதாவது பண்ணணுன்னா 5 மாதங்களுக்கு கழித்து வந்து நீங்கள் வந்து ஏதாவது தொழில் தொடங்கினா நீங்கள் தொழில் தொடங்கலாம். இந்த காலகட்டத்தில் வந்து ஏற்ற தருணம் வந்து இது கிடையாது. அதே மாதிரி உங்களோட 11ஆம் இடத்துல புதன் வந்து உச்சமாக இருக்கிறாரு, குருவோட பார்வையும் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு லாபஸ்தானங்கள், அது வந்து 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அதனால் உங்களுக்கு தொழில் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா டல்லாக தான் போகும். இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய லாபம், இப்போ 100 ரூபா வரணும்னா 90 ரூபா கண்டிப்பாக, 90 ரூபா 95 ரூபா அளவுக்கு உங்களுக்கு லாபம் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி இளைய மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். இப்போ வந்து விருச்சிக ராசி இளைய புதுசாக, அதாவது டிவோர்ஸ் ஆன இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இப்போ வந்து, ஏன்னா 11ஆம் இடத்துல உச்ச புதன் இருக்கிறதுனால அந்த இடமே வந்து நல்ல பிரகாசமாக சுபமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அதாவது மறுமணம் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களோட 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக போய் வருவீங்க. ஆன்மீக சுற்றுலா போய் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக போய் வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் துல்லியமான பலன்களை வாங்கியிருக்குங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.